நம்ம ஊர்ல நம்ம பெண்களுக்காக நாம ஜஸ்டிஸ் கேட்ட காலம் போயிட்டு வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு பொண்ணுக்காக நம்ம ஊர்ல நாம ஜஸ்டிஸ் கேட்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். என்னடா பேசுற ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரேசில் நாட்டை சேர்ந்த ரெண்டு பைக் ரைடர்ஸ் வின்சென்ட் அண்ட் பெர்னாண்டோ அப்படி சொல்லப்படுற ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க ரெண்டு பேருமே பிரேசில் நாட்டை சேர்ந்த ரெண்டு பைக் ரைடர்ஸ். ஸோ அவங்க ஆல் அரௌண்ட் த வேர்ல்டு பை மோட்டர் பைக் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பைக்கை வச்சுக்கிட்டே உலகத்தை முழுக்க நம்ம டூர் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி பிரேசில் நாட்டில் இருக்கிற பார்சிலோனா அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து கிளம்பியிருக்காங்க. ஸோ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட 66 கண்ட்ரிஸை பைக்லேயே அவங்க டூர் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ 66 கண்ட்ரிஸை கம்ப்ளீட் பண்ணி 67வது கண்ட்ரி அவங்க இந்தியாவுக்கு ரீச் ஆகுறாங்க. ஸோ இந்தியா அவங்க ஃபுல்லாக டூர் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இந்தியாவில் அவங்க இருக்கக்கூடிய கடைசி நாளான மார்ச் 1ஆம் தேதி அவங்க இந்தியா விட்டு கிளம்ப வேண்டிய நாளாக வருது. ஸோ அன்றைக்கி நைட் ஆகிருது. ஸோ மார்ச் 1ஆம் தேதி நைட் இங்கே நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு மார்ச் 2ஆம் தேதி காலையில் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ மார்ச் 1ஆம் தேதி நைட் அன்னைக்கு ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய தம்கா அப்படின்ற ஒரு பகுதியில் நம்ம டென்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மார்ச் 1ஆம் தேதி நைட்டை பைக் அங்கே நிப்பாட்டுறாங்க. ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய தம்கா அப்படின்ற பகுதியில். ஸோ டென்ட் போடுறதுக்காக ரெண்டு பேரும் அவங்க பைக்கை நிப்பாட்டுறாங்க. ஸோ அப்படி நிப்பாட்டி டென்ட் போடுறதுக்கான லொக்கேஷனை பார்க்கும்போது அங்கே ஒரு 7 பேருமே சேர்ந்து பெர்னாண்டோவை பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. வின்சென்ட்டையும் பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. அந்த 7 பேருமே பெர்னாண்டோவை கேங்காக ரேப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருக்கிற நிறைய திங்ஸுமே அவங்க திருடிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. ஸோ லேட்டர் அந்த வழியாக வந்த ஒரு போலீஸ் ஜீப் இவங்களை நோட் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அந்த பெர்னாண்டா அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பெண் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜான பெர்னாண்டா ஃபார் எவர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பேஜில் ஒரு ஸ்டோரி போடுறாங்க. அந்த ஸ்டோரியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு, அது வேற யாருக்கும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். 7 பேர் சேர்ந்து என்னை ரேப் பண்ணாங்க. அந்த 7 பேருமே எங்களை போட்டு பயங்கரமாக அடித்தாங்க. எங்கிட்ட இருக்கிற திங்ஸை திருடிட்டு போனாங்க. பட் நிறைய திங்ஸ் அவங்க திருடிட்டு போகல. அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் நான் மட்டும்தான். என்னை தான் அவங்க சிதைச்சிட்டாங்க. ஸோ இது இன்னைக்கு நைட் இந்தியாவில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த ஒரு ஸ்டோரியை அவங்க அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் இந்தியன்ஸாக நம்ம எல்லாருமே பெருமைப்பட்டுக்கலாம். கரெக்டாக வாய்ப்பே இல்லை. இவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எங்கேருந்து தைரியம் வருது? அந்த 7 பேருக்கும் அந்த இடத்துல நம்ம அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து தைரியம் வருது? அதில் 4 பேரை போலீஸ் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்கிற 3 பேரை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பெர்னாண்டோ அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னா அவங்கள மொத்தமாக அரெஸ்ட் பண்ணால் மட்டும் போதாது. அவங்களுக்கான கடுமையான தண்டனை வழங்கப்பட்டால் மட்டும்தான் பெர்னாண்டோக்கு ஜஸ்டிஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அந்த தண்டனை அப்படின்றது முடிஞ்ச அளவுக்கு மரண தண்டனையாக கூட இருந்தால் எவ்வளவோ மீறி. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்போ அரப் கண்ட்ரீஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கே அவங்கள தலையை வெட்டி சாகடிச்சிருப்பாங்க. நம்ம ஊரில் தான் இப்படி. இவங்களுக்கு எங்கேருந்து இந்த மாதிரி தைரியம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கான காரணம் அப்படின்றது அந்த பொண்ணு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோ இல்லை அவங்களோட கலரோ ஃபேஸோ அப்படின்றதெல்லாம் காரணம் கிடையாது. அந்த 7 பேரோட மைண்ட் செட் தான். நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அண்ட் நமக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்க போகிறது கிடையாது. மிஞ்சி போனால் நம்மளை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்ட் செட் அந்த ஒரு தைரியம் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம். நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா இதுக்கான தண்டனை அப்படின்றது பெரிதளவில் இருக்காது அப்படின்ற ஒரு தைரியமும் நம்பிக்கையிலும் தான் இந்த மாதிரி தொடர்ந்து ரேப் கேசஸ் அப்படின்றது அவங்க தைரியமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. அண்ட் இதை தாண்டி இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பெண்கள் இன்னும் 20 வருஷம் பின்னோக்கி போயிடுவாங்க அப்படின்றதும் யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் பொண்ணுங்க எல்லாருமே எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமாக இப்போ இந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே பைக் ரைடர்ஸ், மோட்டர் பைக் ரைடர்ஸ். ஸோ பைக் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பைக் ரைடர்ஸ் இருக்காங்க. டிடிஎஃப் வாசனாக இருக்கட்டும், இல்லை இன்னோவேஷன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை செரி ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த சம்பவத்தை அட்ரஸ் பண்ணி அவங்க வீடியோ பேசியிருந்தாங்க. அவங்க எல்லாம் மார்ச் 2ஆம் தேதியே பேசிட்டாங்க. நானும் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ பைக் ரைடர்ஸ்க்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றதுனால பைக் ரைடர்ஸ் மட்டும்தான் இதை சப்போர்ட் பண்ணி பேசணும், பைக் ரைடர்ஸ் மட்டும்தான் இதை பற்றி வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி அஸ் அ ஹியூமன் பீயிங்காக உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசி அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் ரியாலிட்டியில் இருக்கிற ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுனால பெண்கள் எல்லாருமே 20 வருஷத்துக்கு பின்னோக்கி போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இப்போ தான் பெண்கள் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பைக் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எந்த ஒரு துறையாக இருக்கட்டும், பெண்கள் இப்போ தான் அவங்களுக்கு ஏற்றாப்புல அவங்களோட வாழ்வாதாரத்தை அவங்களே சொந்தமாக தேடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவங்க மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு பொண்ணுக்கே நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி சேஃப்டி கிடையாது. அப்போ இந்தியாவில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு எப்படி இந்தியாவில் சேஃப்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இங்கே எழுப்பி நிற்குது. நாளைக்கு ஒரு பொண்ணு நான் பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது அந்த அம்மா அந்த பொண்ணை வெளியே விடுவாங்களா அப்படின்றதே இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துட்டு இருக்குது.
நாளைக்கு பைக் ரைடிங் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பைக் ரைடிங் இண்டஸ்ட்ரியிலோட ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பேர் முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. அது பைரோஸ் கேர்ளாக இருக்கட்டும், இல்லை மிஸ் ஃப்ளை ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களா இருக்கட்டும், நிறைய பேர் இப்போ தான் ரீசெண்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து நாளைக்கு பைக் எடுத்து நான் ரைடு போகிறேன், பைக் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்றது இங்கே மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது. ஏதோ 7 பேர் செஞ்ச ஒரு தப்புனால எல்லா பெண்களுமே வந்து 20-30 வருஷம் பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியம் இருக்குது? இதில் நம்ம ஒரு இந்தியனா வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஃபெர்னாண்டோ அண்ட் வின்சென்ட் அப்படின்னு சொல்லப்படுற 2 பேருமே வந்து பைக் ரைடர்ஸ். அவங்க பல கண்ட்ரிக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 66 கண்ட்ரி அவங்க வந்து பைக் மூலியமாக ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. 67வது கண்ட்ரி அவங்க வந்து இந்தியா வந்து ரீச் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்து அவங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கண்ட்ரிலையுமே ஃபேஸ் பண்ணது கிடையாது. 66 கண்ட்ரி அவங்க போயிருக்காங்க. 66 கண்ட்ரிலையுமே வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களை வந்து மரியாதை கொடுத்து தான் வர வச்சிருக்காங்களே தவிர இந்தியாவில் மட்டும்தான் அவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதை நினச்சி நம்ம வந்து ரொம்ப பெருமைப்படுறதா வெக்கப்படுறதா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து நாளைக்கு இன்னொருத்தங்க வந்து வெளிநாட்டில இருந்து இந்தியாவுக்கு வரக்கு வந்து ஆசைப்படுவாங்களா? கிடையாது. இந்தியாவுக்கு போனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருப்பா, நமக்கும் நடந்துரும் அப்படின்ற ஒரு பயம் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கும். நாளைக்கு இன்னொருத்தங்க வந்து இந்தியாவுக்கு வரதுக்கு வந்து ஆசையே பட மாட்டாங்க. ஸோ இது வந்து எங்கேயோ ஜார்க்கண்டில் ஒரு இடத்துல நடந்திருக்குப்பா, நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல வந்து நடந்திருக்கு, ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில் நடந்திருக்கு, நம்ம வீட்டு பக்கத்துலேயே நடந்திருக்கு, இது எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால விட்டுற முடியாது. இன்னைக்கு அங்கே நடந்திருக்கு அப்படின்னா நாளைக்கு இங்கேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம்ல, பக்கத்து வீட்டு பொண்ணு அப்படி பண்ணிட்டாங்க, கூட படிக்க பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். பட் அதுக்கான தண்டனைகள் அப்படின்றது வழங்கப்பட்டுச்சா, அதுக்கான கடுமையான தண்டனை அப்படின்றது வழங்கப்பட்டுச்சா அப்படின்றது நமக்கு இன்னைய வரைக்குமே தெரியாது. ஏன் நம்ம ஊரில் வந்து இந்த விஷயத்துக்காக தண்டனை அப்படின்றது கடுமையாக இன்னும் வந்து வழங்கப்படலை அப்படின்றது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துட்டு இருக்குது. இப்போ இந்த 7 பேரில் வந்து 4 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறம் அந்த தப்பை பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. அந்த தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி அதை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு ப்ரிவென்ஷன் அப்படின்றது அவன் மனசுக்குள்ள ஒரு பயமாக இருக்கணும். அந்த ஒரு பயத்தை வந்து கடுமையான தண்டனையால் மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர வேறு எதாலையுமே கொடுக்க முடியாது. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கான ஜஸ்டிஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம நம்புகிறோம். வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு பொண்ணுக்கு இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அஸ் எ இந்தியன்ஸாக நாம தான் இதுக்கான ஜஸ்டிஸை வந்து வாங்கி கொடுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனையை பற்றி நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றது வந்து பார்க்குற எல்லாருக்கிட்டையும் இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசணும் சொல்லணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இந்த பிரச்சனை என்ன அப்படின்றது வந்து நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களால அப்படி ஷேர் பண்ண முடியல அப்படின்னா யூடியூப்ல இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு நம்மளால காட்ட வைக்க முடியும். சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. சோ தட் யூடியூபோட ஆல்கரிதம் படி ஒரு வீடியோக்கு எந்த அளவுக்கு லைக்ஸ் இருக்குதோ, எந்த அளவுக்கு கமெண்ட் இருக்குதோ அந்த ஒரு கவுண்டை வச்சு தான் யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து காட்ட ட்ரை பண்ணும். சோ இந்த வீடியோக்கு நீங்க என்ன கமெண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு எமோஜி அட்லீஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. பெர்னாடாக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஹார்ட் எமோஜியோ, இல்ல அந்த 7 பேரை திட்டி கோவப்படுற மாதிரி ஒரு ஆங்கர் எமோஜியோ, ஏதாச்சும் ஒரு கமெண்ட் வந்து இந்த வீடியோக்கு நீங்க போடுங்க. சோ தட் யூடியூபோட ஆல்கரிதம் படி அந்த லைக்ஸ் கவுண்ட் வச்சும் கமெண்ட்ஸ் கவுண்ட் வச்சும் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு அது புஷ் பண்ணி நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து அது கொண்டு சேர்க்கும். ஸோ தட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன், அஸ் எ இந்தியனா we are very sorry வின்சென்ட் அண்ட் ஃபெர்னாண்டோ அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் மதன் and this is மதனிசம். ஸ்டெப்பிங் ஆஃப் சம் வீடியோ. டாடா, டேக் கேர், பை.